1971 இருந்து முழுமையாக இறை சேவையில ஈடுபட்டிருக்காங்க. பல தேசங்கள்ல தீதி வந்து சேவை செஞ்சிருக்காங்க. இங்க உத்தரப்பிரதேஷ், பீகார், அஸ்ஸாம், பஞ்சாப் அப்படின்னு நிறைய இடங்கள்ல ஸ்தாபனை செய்யறதுக்கு, நிலையங்களை ஸ்தாபனை செய்யறதுக்கு ரொம்ப கருவியாக இருந்திருக்காங்க. அது கூடவே வெளிநாட்டிலையும் ஆரம்பிக்கும் பொழுது நிறைய கண்ட்ரீஸ்ல, யூரோப்பியன் கண்ட்ரீஸ், ஜெர்மனி, பிரான்ஸ், பெல்ஜியம், யூகேலையும் வந்து நல்ல சேவை செஞ்சிருக்காங்க சின்ன வயசுல இருந்தே. இப்போ அவங்க வந்து 80 நிலையங்கள் ஜெய்ப்பூர் இடத்துல இருக்கக்கூடிய அந்த பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பிளஸ் வந்து ஒரு நம்மளுடைய மேனேஜ்மெண்ட் கமிட்டி என்ன இருக்கு மதுபன்ல, அதோடைய கோர் மெம்பராகவும் இருக்காங்க. இவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா இவங்க நிறைய டீச்சர்ஸ் ட்ரைனிங் கொடுப்பாங்க, நிறைய பட்டிகள் நடத்தக்கூடியவங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ரத்னம் நம்ம கூட இன்னைக்கு இருக்காங்க. ஸோ நம்மளுடைய நல்ல வாய்ப்பு, நமக்கு நல்ல பெனிஃபிட் நம்ம இன்னைக்கு எடுக்கலாம். வெல்கம் வெல்கம் தீதி. தீதி வந்து ஹிந்தியில பேசுவாங்க, அவங்களுக்கு ஹிந்தியில கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ நம்ம வந்து தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணலாம். ओम शांति। ओम शांति, ओम शांति दीदी। आज हमारा सौभाग्य का दिन है कि मम्मा दिवस पर हम सब आपस में साइंस के इस साधन द्वारा दूर होते हुए भी समीप हैं। आपकी इच्छा कहें, जिज्ञासा कहें, आपका कोई उलाहना भगवान को न रह जाए तो देखो, संगम युग पर बाबा हमेशा कहते हैं कि बच्चे ये जो साइंस है ये सेवा में बहुत बहुत मददगार है। अब जो बाबा के नए नए बच्चे आते हैं वो ये ना कहें बाबा को नहीं देखा, हमारा क्लास मिस हुआ, हमने ये नहीं सुना। तो साइंस के साधन मिल गए हैं जो हम नए होते हुए, दूर होते हुए भी सब अनुभव कर सकते हैं। இன்னைக்கு வந்து நம்மளுடைய ஒரு பெரிய பாக்கியம் சகோதர சகோதரிகளே. மம்மாவுடைய தினத்தன்னைக்கு நம்ம இப்போ இந்த மாதிரி சயின்ஸ் விஞ்ஞானம் மூலமாக நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம். முக்கியமாக உங்களுக்கு எந்த ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி எதுவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இன்னைக்கு பாபாவை சந்திக்கல, மம்மாவை சந்திக்கல, அந்த மாதிரி எதுவும் இருந்துடக்கூடாதுன்றதுக்காக இந்த விசேடமான இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி இருக்கு. तो आज मम्मा का दिन है। आप भाई बहनों के मन में आता होगा मम्मा क्या थी, कौन थी। हमारे ब्रह्मा कुमारीज के यज्ञ के इतिहास में मम्मा बहुत 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 महान विभूति थी, महान आत्मा थी, जिसकी सबसे पहली विशेषता कि बाबा ने जो कहा, जब कहा, जैसे कहा, मम्मा कभी भी क्यों, क्या, कैसे, मुश्किल, आसान इसमें नहीं गई। बाबा ने कहा हमें करना है। तो मम्मा ने ज्ञान की हर बात को भी इसी तरह से अपना लिया कि बाबा जो कह रहा है हाँ यही मुझे करना है। இன்னைக்கு வந்து மம்மாவுடைய நாள். பிரம்மகுமாரிகளுடைய வரலாறுல மம்மா வந்து ஒரு ரொம்ப விசேடமான மகான் ஆத்மான்னு சொல்லலாம். முதலாவதாக அவங்களுடைய ரொம்ப விசேடமான தன்மை என்னன்னு சொன்னா, பாபா என்ன சொன்னாலும் அதுக்கு உடனே அவங்க வந்து சரின்னு சொல்லுவாங்க. ஏன், எதுக்கு, எப்படி, ஏன் இப்படி சொன்னாங்க, ஏன் அப்படி சொன்னாங்க, எதுவுமே கேட்காம ஆம் பாபா அப்படின்னு சொல்றது முதலாவது அவங்களுடைய விசேட தன்மை. किसी भी प्रकार के सूक्ष्म पुरुषार्थ के लिए मम्मा ने कभी कोई एक्सक्यूज नहीं दिया, बहाना नहीं दिया। जैसे हम कई बार कह देते हैं कि आज तो अमृत वेला मेरा नहीं हुआ क्योंकि मैं रात को देर से सोई थी,
या मेरी तबीयत ठीक नहीं थी। कई प्रकार के बहाने हम अपनी हर कमजोरी के लिए देते रहते हैं। मैंने गुस्सा क्यों किया? क्योंकि इसने गलत किया, इसने ऐसे किया। लेकिन मम्मा हमेशा ये कहती थी कि बाबा क्या कहता है उसको सामने रखो। बाबा ने कभी कहा कि आज आपको नींद नहीं आई या आप थके हुए हैं तो कोई बात नहीं, अमृत वेला नहीं करना। बाबा तो कहता है अमृत वेले उठेंगे तो बाबा तुम्हें शक्ति देगा। कोई गलत करे, कोई गुस्सा करे, कोई कुछ भी कहे, बाबा क्या कहता है? बच्चे तुम मुस्कुराते रहो, तुम शांत रहो, तुम प्यार से करो, दूसरा करता है उसको करने दो। तो हम बाबा के मददगार हैं, ये भावना मम्मा के अंदर पक्की रही, इसलिए हमें जो बाबा कहता है वो हमें करना है। ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா மம்மா வந்து ஒரு சூக்ஷ்மமான முயற்சிக்கு எப்பவுமே வந்து மம்மா பாபா என்ன சொன்னவாரோ அதுக்கு எந்த ஒரு சாக்கு போக்கும் சொல்லல. இப்ப வந்து ஒரு எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு சொல்றாங்க, அமிர்த வேலை எழுந்துக்கணும் அப்படின்னு சொன்னா சில நேரம் நம்ம வந்து லேட்டா தூங்கணும், இல்ல உடம்பு சரியில்லை அதனால எழுந்துக்கல அப்படின்னு சொல்லுவோம். ஆனா மம்மா வந்து அப்படி கிடையாது. எப்படி பாபா என்ன சொன்னாரோ அதே போல செய்வாங்க. நம்மளுடைய எந்த ஒரு பலவீனத்துக்கும் ஒரு சாக்கு போக்கு கிடையாது. நம்ம வந்து பாபா எந்த மாதிரி முயற்சி சொல்றாரோ அதே மாதிரி செய்யறது. இப்போ கோபப்படக்கூடாதுன்னு சொன்னா அது அதே மாதிரி பாபா என்ன சொல்றாரோ அதே மாதிரி செய்யறது, எந்த ஒரு சாக்கு போக்கும் சொல்லாம. तो मम्मा के अंदर ये जो लगन थी कि संगम युग पर आकर बाबा हमें पढ़ा रहे हैं, संगम युग पर भगवान हमें आकर मनुष्य से देवता बना रहे हैं, संगम पर आकर ही बाबा हमारा पूरे कल्प भर का साइकिल कहें उसकी शूटिंग कर रहे हैं। तो मम्मा को एक तरफ बाबा में निश्चय और दूसरी तरफ ड्रामा में पक्का निश्चय था। ड्रामा अनुसार जो होगा अच्छा होगा, पक्का होगा। ஸோ ஒரு பக்கம் இது சங்கம யுகம், இன்னொரு பக்கம் பாபா. ஸோ ரெண்டுத்திலுமே வந்து மம்மாக்கு ரொம்ப ரொம்ப நம்பிக்கை இருந்தது. ஸோ என்ன நடக்குமோ அது நல்லதுக்கு தான் நடக்கும் அப்படின்றது ரொம்ப உள்ளுக்குள்ளார உறுதியாக இருந்தது மம்மாக்கு. இது சங்கம யுகம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பாபா. मम्मा के आगे अगर कोई परीक्षा आती भी थी तो मम्मा उसको शांति की शक्ति से निर्भय होकर, अडिग होकर पार करती थी। மம்மா முன்னாடி எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும், ஒரு பரீட்சை தாள் வந்தாலும் ரொம்ப பயமற்றவராகி மம்மா வந்து அதை பாஸ் பண்ணுவாங்க. ரொம்ப அமைதியாக அதை பாஸ் பண்ணுவாங்க. एक बार मम्मा अमृतसर में गई थी। अमृतसर पंजाब में एक बहुत बड़ा शहर है और वहां पर, क्योंकि वो उन दिनों की बात है जब लोग ब्रह्मा कुमारियों का बहुत विरोध करते थे, तो जब मम्मा आई तो एक वहां युगल था। वो भाई तो बाबा के ज्ञान में था, लेकिन जो उसकी युगल थी, वो माता थी, वो ज्ञान में नहीं थी। उसको पता पड़ा कि इनकी मम्मा आ रही है, तो उसने कहा देखना मैं आपकी मम्मा को यहाँ आने नहीं दूंगी। और उसने क्या किया कि एक कॉलेज के लड़कों को इकट्ठा कर लिया और जहां मम्मा को ठहराया था वहां पर जाकर खूब हंगामा किया। ஸோ இது மம்மா ஒரு ஒரு உதாரணம் கொடுக்குறாங்க. இது வந்து அமிர்த்சர் பஞ்சாப்ல நடந்த ஒரு விடயம். அங்க வந்து மம்மா போயிருந்தாங்க. அப்போ அங்க வந்து ஒரு யுகல் இருந்தாங்க. ஒரு அவங்க ரெண்டு பேர்ல கணவன் வந்து ஞானத்துல இருக்காரு, மனைவி ஞானத்துல இல்லை. ஸோ ரொம்ப எதிர்ப்பு. ஸோ மம்மா வராங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்க என்ன சொன்னாங்க, உங்க மம்மா வர என்ன பண்ற இப்ப பாருங்க அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற ஒரு காலேஜ்ல இருக்கக்கூடிய சில மாணவர்களை கூப்பிட்டுட்டு மம்மா எங்க தங்கி இருந்தாங்களோ அங்க வந்து அவங்கள கூட்டிட்டு போனாங்க. तो जब मम्मा वहां पहुंची और उन लड़कों ने खूब हंगामा किया
और उस समय जगदीश भाई दिल्ली वाले जो साहित्य लिखते थे, जिन्होंने इतनी किताबें लिखी हैं, वो भी अमृतसर में आए हुए थे। और हमारी दादी चंद्रमणि जी थी, वो उस मकान के गेट पर, दरवाजे पर यूं दरवाजे को पकड़ के खड़ी हो गई ताकि अंदर कोई ना आए। फिर जगदीश भाई जी ने वहां जो कुछ लोग थे, बड़े उम्र के अच्छे लोग थे, उनसे बात की कि देखो, आपको ये तो मालूम है कि जहां आप आए हैं वो कमरा कितना छोटा सा है, आप लोग मिलना चाहते हैं तो इकट्ठे तो नहीं जा सकते, छोटा सा ग्रुप बना लीजिए 10-15 लोगों का, हम आपको ग्रुप वाइज बुला लेंगे। अब उन्होंने कहा ये बात तो ठीक है, तो वो लोगों ने अपना एक 10 लोगों का ग्रुप बनाया और मम्मा जो थी वो फर्स्ट फ्लोर पर अपने कमरे में थी। जब वो जो 10 लोगों को परमिशन मिला कि आप आओ मम्मा से मिलो, तो आप सोचो जो लोग विरोध कर रहे थे और उनको अब परमिशन मिला तो उनका क्या हाल होगा। वो बड़े एक्साइटेड थे, उमंग में थे और भाग के सीढ़ियां चढ़ के ऊपर कमरे में पहुंचे। और जब कमरे में पहुंचे तो उन्होंने क्या देखा, मम्मा अपनी योग की स्थिति में बैठी हुई है। जैसे वो एक प्रवेश करता जाए, वो भी शांत होकर के बैठता जाए। ஸோ இது வந்து அந்த மாணவர்கள் எல்லாம் பிரச்சனை பண்ணிடுறதுக்காகவே அங்க அனுப்பிச்சாங்க. ஸோ மம்மா வந்தப்போ என்ன நடந்தது, மம்மா வந்து உள்ளுக்குள்ளார அறையில இருந்தாங்க. ஜெகதீஷ் பாய் உங்களுக்கு தெரியும், அவர் வந்து டெல்லியில இருக்கிறப்போ அவங்க அங்க வந்திருந்தாரு. அவங்களுக்கு தெரியும் இங்க பிரச்சனை நடக்க போகுது. இப்போ சந்திரமணி தாதியும் இருந்தாங்க. சந்திரமணி தாதி அப்படியே அந்த கதவை பிடிச்சிட்டு நின்னுட்டு இருந்தாங்க, யாரும் உள்ள போக கூடாது அப்படின்னு. இப்போ ஜெகதீஷ் பாய் அங்க யாரும் கொஞ்சம் முக்கியமானவங்க இருந்தாங்க, அவங்கள கூப்பிட்டு சொன்னார், நீங்க எல்லாம் அம்மாவை சந்திக்கலாம், ஆனா ஒரு 10-15 பேரா குரூப்பாக வாங்க, அப்போ நீங்க மம்மாவை சந்திக்க கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி புரிய வச்சு, சரி அவங்க எல்லாம் ஓகே குரூப்ல வரலாம்னு சொல்லி 10-15 பேரு போறாங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு வந்து மம்மாவை சந்திக்கவே கூடாதுன்னு சொன்னவங்களுக்கு அப்படி சொன்னா ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு அப்படி உள்ள ஓடி ஓடி வராங்க இந்த 10-15 பேர் மம்மாவை சந்திக்கிறதுக்கு. மம்மா வந்து ரொம்ப அமைதியா யோக நிலையில உட்கார்ந்துருக்காங்க. அப்போ ஒருத்தரா உள்ள வர வர மம்மாவை பார்த்து பார்த்து அவங்களும் ரொம்ப அமைதியாக உட்கார ஆரம்பிக்கிறாங்க. तो फिर जब वो लोग 10-12 लोग आकर मम्मा के सामने बैठ गए और मम्मा तो अपनी योग युक्त स्थिति में थी और वो बैठ गए, तो मम्मा ने कहा, बोलो बच्चे कैसे हैं, ठीक हैं? சொன்னாங்களாம் ஒவ்வொருத்தருக்கும், அவங்க ஒவ்வொருத்தரும் அமைதியாக உட்கார்ந்துட்டாங்க. இப்போ மம்மா ஒவ்வொருத்தரையும் பார்த்து யோக நிலையில சொல்லு குழந்தாய் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. अब जैसे ही मम्मा ने बोला तो मम्मा की वाणी बहुत मीठी थी। मम्मा फिजिकली भी बहुत सुंदर थी। मम्मा की आंखें, मम्मा के बाल, लंबे लंबे बाल, भारी बाल थे, मम्मा का चेहरा, तो वो मम्मा की वाणी को देखकर, सुन करके बस मम्मा का चेहरा ही देखते रह गए। மம்மா வந்து ரொம்ப அழகாக இருந்தாங்க, உடல் ரீதியாகவும் ரொம்ப கண்கள் ரொம்ப அழகு, அவங்களுடைய முடி வந்து ரொம்ப நல்லா இருந்தது, பெருசா இருந்தது, முகத்திலையும் ரொம்ப அவ்வளோ அழகு, அவங்களுடைய வார்த்தைகளும் அவ்வளோ இனிமையோட பேசினாங்க. ஸோ அவங்க எல்லாம் பார்த்துட்டு, அவங்கள முகத்தை பார்த்து, அவங்கள கேட்டுட்டு அப்படியே பார்த்துட்டே இருந்தாங்க அவங்களுடைய முகத்தை. तो उसके बाद जब मम्मा ने उनसे बात की और फिर वो जो लोग नीचे खड़े थे वो अब आपस में क्या कहने लगे, वो कहें देखा ब्रह्मा कुमारियों का जादू लग गया ना, अब वो ऊपर गए हैं, ऊपर ही रह जाएंगे, आएंगे ही नहीं। இப்போ கீழே இருக்கிறவங்க நினைக்கிறாங்க, பாத்தீங்களா பிரம்மகுமாரிகளுடைய மாயா ஜாலம் நடந்துட்டது, மேல போனவங்க மேலேயே இருந்துருவாங்க, கீழே வர மாட்டாங்க. तो जब वो लोग नीचे वापस आए, सब लोग देख के हैरान हुए, सबको उन्होंने आके सुनाया, अरे इनकी मम्मा तो एकदम साक्षात सरस्वती है, दुर्गा है। तो बस एकदम सब लोग सुन के शांत हो गए। அவங்க கீழே வந்து உடனே சொல்ல ஆரம்பிச்சது, உங்களுடைய மம்மா அப்படி ரொம்ப சரஸ்வதி போல, துர்கை போல இருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்ல சொல்ல அங்க இருக்கிறவங்க எல்லாரும் ரொம்ப அமைதி ஆயிட்டாங்க. इस तरह जो मम्मा की जो पर्सनैलिटी थी, मम्मा हमेशा कहती थी हमारे अंदर पवित्रता की शक्ति चाहिए, प्योरिटी की पर्सनैलिटी होनी चाहिए।
ஸோ மம்மா எப்பவுமே சொல்லுவாங்க நமக்குள்ள தூய்மையின் அந்த வந்து ஒரு சிறப்பு இருக்கணும், பர்சனாலிட்டி இருக்கணும், தகைமை இருக்கணும். அம்மாவுடைய விசேடமான இதுதான் சொல்றது எப்பவுமே தூய்மை இருக்கணும். दूसरी बात मम्मा कहती थी, हम प्योरिटी माना तुम्हारी बुद्धि एकदम क्लीन हो, क्लियर हो, तो उस समय बाबा जो कह रहा है ना वो उस बुद्धि रूपी पात्र में समाता जाए. ஸோ புத்தி எப்பவுமே தெளிவாக இருக்கணும், தூய்மையாக இருக்கணும் சொல்லுவாங்க மம்மா. அப்போ பாபா என்ன சொல்றாரோ அது உள்ளுக்குள்ளார அமிழ்த்த முடியதாக இருக்கும். भगवान को कहा भी दिव्य बुद्धि दाता जाता है. கடவுளுக்கு சொல்றதே வந்து திவ்ய புத்தி வள்ளல். अब जब हम मुरली सुनते हैं तो उस समय हमारी बुद्धि में क्या क्या चल रहा होता है, कभी चेक किया? நம்ம முரளி கேட்கும்போது நம்மளுடைய புத்தியில என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கும் எப்பாவது சோதித்து பார்த்திருக்கீங்களா? कई बार आप देखेंगे मुरली कोई सुना रहा होता है, हम सुन रहे होते हैं, या आजकल तो ऑनलाइन मुरली बहुत सुनते हैं, तो मुरली सुनेंगे भी, कोई कोई तो पॉइंट नोट भी करेंगे, फिर थोड़ी देर बाद देखो कोई तो ऐसे ड्राउजी हो जाते हैं, कोई के अंदर प्लानिंग चल रही होती है, आज मुरली सुन के घर जाएंगे तो सब्जी लेकर जाएंगे, फलाने से मिलेंगे, तो बुद्धि की लाइन क्लियर तो ना हुई ना. ஸோ முரளி கேட்கும்போது சில பேர் என்ன அப்படின்னா, ஓகே சில பேர் கேட்டுட்டு இருப்பாங்க, நோட்ஸும் எடுத்துட்டு இருப்பாங்க, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படி தலை கீழே போகும். அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது யோசிச்சு பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க, முரளி முடிஞ்சதும் நான் போய் வந்து காய்கறி வாங்க போறேன், இல்ல அது செய்ய போறேன், இது செய்ய போப்போ புத்தி வந்து சுத்தமா அந்த கிளீனா சுத்தமா இல்ல தானே. तो मम्मा की पहली विशेषता रही कि मम्मा निश्चय बुद्धि, बाबा ने जो कहा जैसा कहा. दूसरा, मम्मा की लाइन बुद्धि की एकदम क्लियर थी, इसलिए बाबा जब मुरली चलाते थे और मम्मा बस यूं करके बैठ के बाबा को देखती रहती और सुनती रहती थी, और फिर मम्मा सारी की सारी मुरली जैसे बाबा ने चलाई है वैसे ही रिपीट करती थी. ஸோ மம்மா முதலாவது வந்து நம்பிக்கை புத்தி இருந்தது, பாபா என்ன சொல்றாரோ அது மேல நம்பிக்கை. அதுக்கப்புறம் புத்தி வந்து ரொம்ப தெளிவு, பக்கத்துல உட்கார்ந்து இருப்பாங்க மம்மா, ஆனா மம்மா பாபாவை பார்த்துட்டே இருப்பாங்க, பாபா சொல்றது அது பார்க்க பார்க்க மம்மா அப்படியே கேட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து ரிப்பீட் பண்ணுவாங்களா, பாபா என்ன சொன்னாரோ அப்படியே திரும்பி சொன்னது. அவ்வளவு தெளிவா இருந்தது அவங்களுடைய புத்தி. और हम क्या करते हैं, अपने को देखें, कोई हमें कहेगा ना आज क्या था मुरली में, पॉइंट सुनाओ, तो मुश्किल से हम 1 या 2 या 3 पॉइंट सुनाएंगे, कहेंगे बस यही तो था, बाबा ने कहा मुझे याद करो. लेकिन बाबा ने किस प्रकार से समझाया वो हमें याद नहीं रहता, क्योंकि हमारी बुद्धि में और बहुत बातें समाई हुई हैं. तो हमारा जो पहला पुरुषार्थ है वो ये है कि हमारी बुद्धि एकदम क्लीन हो जाए. जैसे आज बाबा का वो वरदान भी था ना कि हमारी बुद्धि में कोई भी आकर्षण ना हो. अब आकर्षण दोनों तरह के हैं, जिससे हमारी बहुत अच्छी फ्रेंडशिप है वो भी हमारी बुद्धि में इससे ये करेंगे, ऐसा करेंगे, वहां जाएंगे. और दूसरा, जिसका हमें आकर्षण नहीं है, अर्थात जिससे हमारी बनती नहीं है, वो भी सारा दिन हमारी बुद्धि में रहता है. इसने ऐसे कर दिया, ऐसा कर दिया, देखा ये ऐसा बोला, तो हमारी बुद्धि में सारा दिन आकर्षण ही आकर्षण रहता है. ஸோ நம்ம வந்து நம்ம சோதித்து பார்க்கணும், நம்மளுடைய புத்தி எங்க போகுது. ஏதாவது நம்ம கேட்டா முரளியில எவ்வளவு கேட்டீங்கன்னா, இதான் ரொம்ப கஷ்டப்பட்டு 2, 3 பாயிண்ட் சொல்லுவோம். இதுதானே பாபா சொன்னாரு, என்ன நினைவு செய்யுங்க. ஆனா பாபா அதை எப்படி புரிய வச்சாரு. அதனால நம்மளுடைய முதல் முயற்சி என்ன அப்படின்னா, நம்மளுடைய புத்தியை வந்து தெளிவாக்கணும், சுத்தமாக்கணும். இன்னைக்கு பாபா வந்து ஆசீர்வாதத்துல சொன்னாரு, ஈர்ப்பு இருக்கக்கூடாது, புத்தியில ஈர்ப்பு இருக்கக்கூடாது. அதுல 2 வகையான ஈர்ப்பு இருக்கு. ஒண்ணு வந்து நம்மளுடைய நட்பு, யார் கூடயாவது நட்பு இருக்குன்னா அவங்கள பத்தி செஞ்சுட்டு இருப்போம், அவங்க என்ன செஞ்சாங்கன்னு. அப்படி இல்லைன்னா யாரையாவது நமக்கு பிடிக்கல, இல்ல விருப்பம் இல்லை, யாரு கூடயாவது நமக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்குன்னா, முரண்பாடு இருக்குன்னா அவங்கள பத்தி சிந்திப்போம். அவங்க இப்படி சொன்னாங்க, அவங்க அப்படி செஞ்சாங்க. இப்போ நம்மளுடைய புத்தி எல்லா பக்கத்துலயும் வந்து ஈர்ப்பு இருக்கு. சோ அதை முடிக்கணும், தெளிவாக்கணும், சுத்தமாக்கணும். तो मम्मा के जो बुद्धि थी
एकदम क्लीन और क्लियर। और मम्मा को पक्का था कि मैं केवल निमित्त मात्र हूं, इसलिए मम्मा निर्माण भी बहुत थी। சோ மம்மாவுடைய முயற்சி என்ன, புத்தி வந்து ரொம்ப தெளிவாகவும் இருந்தது, சுத்தமாகவும் இருந்தது. நம்ம அம்மாக்கு வந்து உள்ளுக்குள்ளார என்ன இருந்தது, நான் வந்து நிமித்தமாக இருக்கேன். அதனால மம்மா ரொம்ப பணிவாக இருந்தாங்க, கருவி, அதனால பணிவு. तो मम्मा हम सबके बीच में एक एग्जाम्पल, एक सैंपल बन गई। மம்மா நம்ம மத்தியில ஒரு உதாரணம் ஆயிட்டாங்க, ஒரு சாம்பிளாக இருந்தாங்க. हम लोग तो कई बार सोचते रहते हैं अभी तो क्या करें, छोटी उम्र है और काम बहुत है, जिम्मेवारियां बहुत हैं, कमाना भी है, कुछ कमाएंगे तब तो हम घर भी चलाएंगे और अपना बाबा की सेवा भी करेंगे। तो हमारी बुद्धि में अच्छा बुरा, व्यक्ति, वस्तु, वैभव, इन सब का कचरा भरा रहता है। ஸோ நம்மளுடைய புத்தியில என்ன இருக்கு யோசிச்சு பாருங்க. இப்போ வந்து எனக்கு வந்து இன்னும் இளைய வயசு, எனக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கு, அதனால வேலைக்கு போகணும், வேலைக்கு போனா வீட்டையும் நம்ம பார்த்துக்கலாம், இல்லறத்திலையும் பார்த்துக்கலாம், பாபாவுடைய சேவையும் செய்யலாம். பல விடயங்கள் நம்மளுடைய புத்தியில உறவு முறைகள் இருக்கலாம், உடைமைகள் இருக்கலாம், பல விதத்துடைய குப்பை நம்மளுடைய புத்தியில இருக்கு. लेकिन मम्मा के अंदर ये पक्का था, हुक्मी हुक्म चलाए रहा। भगवान जो ऑर्डर करता है वो ही होता है, हुक्म बिना पत्ता ना हिले। ड्रामा अनुसार जो होना है वही होना है। हमें अपने हर कर्म को श्रेष्ठ करना है। சோ மம்மாவுடைய புத்தியில எப்பவுமே ஹுக்கும் சொல்லார், போய் செய்விப்பவர் செய்ய வச்சிட்டு இருக்காரு, ரொம்ப உறுதியாக இருந்தது. நாடகத்துல என்ன நடக்குமோ அதுதான் நடக்கும். சோ இது ரொம்ப உறுதியாக இருந்து ஒவ்வொன்றும் மம்மா பார்ப்பாங்க. तो मम्मा ने एक यज्ञ में सिस्टम शुरू किया, कैसे हमको चलना है, कैसे बाबा के आगे जी बाबा कहना है, बाबा को कितना रिस्पेक्ट देना है, कैसे बाबा जो के हम मददगार हैं, हम बाबा के मददगार बच्चे बने, ना कि हम कोई समस्या या विघन बन जाए। சோ மம்மா வந்து இந்த யஜ்யத்துல ஒரு சிஸ்டம் உருவாக்குனாங்க, எப்படி பாபாக்கு வந்து நம்ம சரி சொல்லணும், பாபா என்ன சொல்றாரோ மரியாதை கொடுக்கணும் பாபாவுக்கு அப்படின்ற ஒரு சிஸ்டம் மம்மா உருவாக்கினது. சோ பாபா சொல்ல சொல்ல நம்ம அது செய்யணும், ஆனா நம்ம வந்து ஒரு தடையாக கூடாது, யஜ்யத்துல நம்ம தடையாக இருக்க கூடாது. तो हम ये नहीं कह सकते कि हमारी तो उम्र छोटी है या हम तो बूढ़े हैं। बूढ़े हैं तो हमारे आगे ब्रह्मा बाबा सैंपल है। बाबा ने 93 की एज में शरीर छोड़ा। हम लोग जो भी बैठे हैं सुन रहे हैं, आप में से है कोई 93 का? तो हम बूढ़े भी नहीं हैं, सैंपल बाबा है। और कोई कहे हम तो अभी जवान हैं, तो हमारे आगे सैंपल मम्मा है। ஸோ இப்படி நம்ம சொல்ல முடியாது இளைஞராக இருக்கோம் இல்ல நம்ம முதியவராக இருக்கோம். ஏன்னா நம்ம முன்னாடி 2 உதாரணங்களும் இருக்கு. முதியவர் அப்படின்னு சொன்னா பிரம்மா பாபா பாருங்க, அவர் எப்போ ஆரம்பிச்சாரு, அவர் உடல் விட்டது 93ல. உங்கள யாராவது 93 மேல இருக்கீங்களா வயசுன்னு கேக்குறாங்க. அப்படி இல்லையா, ஓகே இளைஞராக இருக்கோமா, அப்ப இளைஞர்னு சொன்னா மம்மா நம்ம முன்னாடி இருக்காங்க. சோ மம்மா பாபா 2 பேரும் அந்த மாதிரி நமக்கு உதாரணங்களாக இருக்காங்க. हमें मनोहर दादी जी सुनाया करते थे कि कई बार मम्मा को कहते थे, मम्मा आपका तो भविष्य पद महालक्ष्मी का फिक्स है, आप तो निश्चिंत हैं, आपको क्या करना है? तो मम्मा कहती थी, नहीं, ये समय है पुरुषार्थ का, अभी मुझे पुरुषार्थ करना है। भले बाबा ने बता दिया है, लेकिन बनेंगे तो तब ना जब अभी पुरुषार्थ करेंगे। சோ மனோகர் தாதி மம்மாவை கேட்பாங்களாம், மம்மா உங்களுக்கு நீங்க தான் ஸ்ரீ லக்ஷ்மி ஆக போறீங்களே, அது எப்படியும் நிச்சயம், அது பாபா சொல்லிட்டாரு, அப்ப நீங்க என்ன செய்யணும்? இல்ல மம்மா சொல்லுவாங்க, இல்ல இந்த நேரம் வந்து முயற்சிக்காக, இப்போ நான் முயற்சி செஞ்சாதான் ஸ்ரீ லக்ஷ்மி அப்புறமாக ஆகலாம். சோ இந்த நேரம் முயற்சிக்காகன்னு சொல்லுவாங்க.
तो जैसे हम लोगों को तो कोई कह देगा ना कि आपको तो बस अब बनना ही, आप तो बन गए, आपका ये पद फिक्स है, तो हम केयरलेस हो जाएंगे। मम्मा केयरलेस नहीं थी। मम्मा को ये पक्का था कि अभी जो हम कर्म करेंगे इसका ही फल हमें मिलने वाला है। சோ மம்மா இப்ப நமக்கு யாராவது சொல்லிட்டாங்க நீங்க இது ஆக போறீங்கன்னு சொன்னா நம்ம கவனஈனம் ஆயிடுவோம். ஆனா மம்மா அப்படி கிடையாது. மம்மாக்கு சொன்ன உடனே இன்னும் மம்மா ரொம்ப கவனம் செலுத்தி அப்படி ஆகணும் அப்படின்றதுக்காக முயற்சி செஞ்சாங்க. आज भी आपने मम्मा की मुरली सुनी होगी ना। हमारे कर्मों के कारण ही सुख और दुख का फल मिलता है। சோ இன்னைக்கும் நீங்க முரளி கேட்டீங்க. நம்மளுடைய செயல்கள் மூலமாகத்தான் சுகம் துக்கத்துடைய பலன் கிடைக்குது. तो हम भी शिव बाबा के बच्चे, मम्मा बाबा के बच्चे, आत्मा के नाते शिव बाबा के बच्चे हैं। साकार में प्रजापिता ब्रह्मा और जगत माता अम्बा के बच्चे हैं। तो हमको भी क्या करना है? हमें बहुत 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 केयरफुल रहना है। अभी जो मेरे अंदर भाव होगा, जैसी भावना होगी, जो संकल्प होगा, वही फल मेरे सामने आएगा। சோ நம்ம வந்து சிவ பாபாவுடைய குழந்தைகள். ஆத்மாவுடைய ரீதியில பார்க்க போனா, உடல் ரீதியில பார்க்க போனா பிரஜாபிதா பிரம்மா, ஜெகதம்பா சரஸ்வதியுடைய நம்ம குழந்தைகள். இப்போ நமக்கும் ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்கணும். நம்மளோட இப்போ பாவனை எப்படி இருக்கு, எண்ணங்கள் எப்படி இருக்கு, கண்ணோட்டம் என்ன இருக்கு, இதோடைய பலன் என்னவாக இருக்கும். சோ ரொம்ப எச்சரிக்கையாக இருந்து நம்ம முயற்சி செய்யணும். रामायण में भी कहा गया है, जिनकी रही भावना जैसी तिन देखी प्रभु मूरत तैसी। இதிலும் சொல்லியிருக்காங்க. दीदी वो फिर से बताना क्या है? रामायण में भी कहा है, मैं आधा आधा करके बोलती हूँ। रामायण में भी कहा है, जिनकी रही भावना जैसी। ராமாயணத்திலும் சொல்லப்பட்டிருக்கு, யாருடைய பாவனை எப்படி இருக்கோ तिन देखी प्रभु मूरत तैसी। அப்படி அவங்க வந்து கடவுளுடைய முகத்தை பாக்குறாங்க. பாவனை எப்படி இருக்கோ அப்படித்தான் அவங்களுடைய பார்வை. जी कर्म प्रधान विश्व रचि राखा। विश्व रचयिता का, हाँ, कर्म प्रधान विश्व रचि राखा माना रचता। तो செயல் வந்து செய்யக்கூடியவர் யாரு, இந்த உலகத்தை உருவாக்குறாங்க, அவங்களுடையது. तो हम बाबा के बच्चों को ये बात समझनी है। अगर हम अपने जीवन में प्रोग्रेस चाहते हैं, अगर हम चाहते हैं हमें शांति मिले, सुख मिले। आप कोई कोई कहते हैं बहन जी क्या पता सतयुग आएगा नहीं आएगा। आप सतयुग की बात छोड़िए, मैं अभी वर्तमान में अपना जीवन कैसा चाहती हूं। मम्मा ने वर्तमान में अपना जीवन पूजनीय जीवन बनाया। சோ சில பேர் வந்து கேக்குறது, இப்போ சத்தியுகத்துல என்ன ஆக போறோம், இல்ல சத்தியுகம் வரும், இல்ல மம்மா எப்பவுமே சொல்லுவாங்க இப்போ நீங்க என்ன ஆகணும், இந்த நேரத்துல நீங்க என்ன ஆகணும். மம்மா வந்து எது மேல கவனம் செலுத்தினாங்கன்னா, இப்போ அவங்களுடைய வாழ்க்கையை வந்து பூஜிக்க தகுதி வாய்ந்தவங்களாக ஆக்கணும் இப்போ இந்த நேரத்துல. तो इसलिए हम जो कर्म करेंगे उसका फल ही हमारे सामने आएगा। அதனால இப்போ நம்ம என்ன செயல் செய்யறோமோ அதோடைய பலன் தான் நம்ம முன்னாடி வரும். और हमारे कर्म का बीज है हमारे संकल्प। நம்மளுடைய கர்மத்துடைய விதை எண்ணம். इस और जब कोई भी संकल्प हम बार बार करते हैं तो वो हमारी भावना बन जाती है। நம்ம எந்த எண்ணங்கள் திரும்பி திரும்பி செய்யறோமோ அது நம்மளுடைய பாவனையாக மாறுது. जैसे अगरबत्ती जगाते हैं, थोड़ी देर जगती है तो खुशबू हो जाती है ना। எப்படி வந்து நம்ம அகர்பத்தி ஏத்துறோம் அப்படின்னு சொன்னா அது வந்து முழு நறுமணம் எல்லா பக்கமும் பரவுது. ऐसे ही जब हम अच्छे संकल्प बार बार करेंगे तो हमारी भावना श्रेष्ठ हो जाएगी। அதே போல நம்ம திரும்பி திரும்பியும் நல்ல எண்ணங்கள் உருவாக்கும் பொழுது நம்மளுடைய பாவனை வந்து உயர்ந்ததாக மாறுது. तो अपनी भावना को श्रेष्ठ बनाने के लिए हम सारा दिन प्रभु महिमा करें, प्रभु के गुण गाएं। முழு நம்மளுடைய பாவனை வந்து உயர்ந்ததாக்குறதுக்காக முழு நாளும் நம்மளோட கடவுளுடைய புகழை பாடணும், கடவுளை போற்றணும். अपने अंदर सारा दिन प्रभु प्रेम के संकल्प रचें।
நமக்குள்ள முழு நாளும் கடவுளுக்கான அன்பின் எண்ணங்களை உருவாக்கணும். तब हमारी भावना श्रेष्ठ होगी, तो हमारे संस्कारों में, जीवन में परिवर्तन आएगा। அப்போ நம்மளுடைய பாவனை வந்து உயர்ந்ததாகும், நம்மளுடைய வாழ்க்கையில வந்து மாற்றங்கள் வரும். तो मम्मा ने हमें जो सिखाया है वो प्रैक्टिकल हमारा लाइफ कैसे हो वो सिखाया है। மம்மா வந்து நமக்கு என்ன கத்து கொடுத்திருக்காங்க, நடைமுறை வாழ்க்கை எப்படி இருக்கணும் அது கத்து கொடுத்திருக்காங்க. कर्म करते हुए अपने आप को डिटैच रखें, न्यारा रखें। செயல் செய்யும் பொழுது உங்களை நீங்களே வந்து பற்றற்றவராக வைங்க. कर्म किया फिर सोचो नहीं ये क्या हुआ, कैसे हुआ। अगर गलती हो गई है तो फिर उसके लिए सुधार करें, और अगर अच्छा हो गया है, जैसा चाहते थे वैसा हो गया, तो बाबा को थैंक्स करें। இப்போ ஒரு செயல் செய்யறோம்னா அதுக்கப்புறம் யோசிக்க கூடாது, ஏன் நடந்தது, என்ன நடந்தது, எப்படி நடந்தது. ஓகே, ஏதாவது தவறு நடந்ததுன்னா அது சரியாக்குங்க. அப்படி ரொம்ப நல்லா நடந்தது, நீங்க நினைச்ச மாதிரி நடந்ததுன்னா பாபாவுக்கு நன்றி சொல்லுங்க. अधिकतर हम क्या करते हैं, என்ன பெரும்பாலான டைம் நம்ம என்ன செய்யறோம், अगर कुछ गलती हो जाती है तो देखने में आता है अधिकतर लोग डिप्रेशन में चले जाते हैं। ஏதாவது நம்ம தவறுகள் செஞ்சுட்டோம்னா ரொம்ப டிப்ரெஷன்ல போயிடுறாங்க. और अगर कुछ हम अच्छा करते हैं, अच्छा फल मिलता है, तो अभिमान में आ जाते हैं। நல்ல பலன் கிடைச்சதுன்னா அப்போ அகங்காரத்துல வந்துடுறோம். तो ना हमें दे अभिमान में आना है, ना डिप्रेशन में जाना है। தேக அகங்காரத்திலயும் வரக்கூடாது, டிப்ரெஷன்லயும் போகக்கூடாது. पक्का कर लीजिए, இது இன்னைக்கு உறுதியாக்குங்க. अपने आप को ज्ञान का नशा चढ़ाना है। சுயத்துக்கு நீங்களே வந்து ஞானத்தின் போதை ஏத்தணும். जो कुछ भी बाबा ने कहा है, बाबा कहता है बच्चे तुम अपने घर को याद करो। कर्म करते भी दिन में सैकड़ों बार, हजारों बार कर्म करते करते आप बार बार जाओ, परम धाम में जाओ, शिव बाबा को टच करके आ जाओ। பாபா சொல்றாரு வீட்டை நினைவு செய்யுங்க. அப்ப முழு நாளும் வேலைகள் செஞ்சுட்டே 1000 தடவை நீங்க வந்து பரந்தாமுக்கு போயிட்டு வாங்க, பரந்தாமுக்கு தொட்டுட்டு வாங்க. जैसे छोटा बच्चा होता है ना, आप कई बार उसको बिजी करने के लिए क्या करते हैं, बॉल यूं फेंक देते हैं, फिर कहते हैं जा उठा के ले आ, फिर फेंकेंगे दूसरी तरफ, कहेंगे उठा के ले आ। ऐसे ही अपने मन और बुद्धि रूपी बच्चे को बिजी रखो, बार बार जाओ, परम धाम में जाओ, शिव बाबा से मिल के आओ। कर्म करते हुए बार बार कहो हेलो बाबा। எப்படி நீங்க சின்ன குழந்தைங்க வந்து மும்முரமாக வைக்கிறதுக்கு என்ன செய்வீங்க, வந்து பந்து வந்து தூக்கி போடுவீங்க, போய் எடுத்துட்டு வா, இல்ல இன்னொரு பக்கம் தூக்கி போடுவீங்க, போய் எடுத்துட்டு வா. அதே போல நம்மளுடைய மனம் புத்தி என்ற என்ன குழந்தைகள் இருக்காங்க, அவங்கள மும்முரமாக வைக்கிறதுக்கு பரந்தாமத்துக்கு போங்க, இங்க போங்க அப்படின்றத நம்ம மும்முரமாக வைக்கணும். तो इस तरह से जब मन बुद्धि को बिजी रखते हैं तो हमारे मन के जो भाव हैं, हमारी जो भावना है वो श्रेष्ठ बन जाती है। श्रेष्ठ भावना से ही हमारे जीवन में सुख होगा, हम जो चाहेंगे वो हो जाएगा। இந்த மாதிரி மனம் புத்திய வந்து நம்ம உயர்ந்ததாக ஆக்கும் பொழுது, மும்முரமாக வைக்கும் பொழுது உயர்ந்ததாக ஆகுது, சிரேஷ்டமாக மாறுது நம்மளுடைய மனம் புத்தி. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்குது. ठीक है ये बात? சரியா இது கேக்குறாங்க? मालूम पड़ा भावना कैसे बनेगी? புரிஞ்சுதா பாவனை எப்படி உருவாகுது? क्योंकि सारा पुरुषार्थ हमारा इस पर है, हम अपनी भावना को श्रेष्ठ बनाएं। ये भावना तभी श्रेष्ठ बनेगी, एक तो बार बार परम धाम में जाएं, दूसरा सारा दिन बैठ करके बाबा की महिमा करें। माना कर्म करते हुए, हाँ देखो बाबा कितना अच्छा है, बाबा देखो पावन बनाने आया है, बाबा देखो कितना ऊंचा ज्ञान देता है, बाबा हमें देखो देवता बनाता है। तो सारा दिन ये बाबा की महिमा करो। உங்களுக்கு புரிஞ்சுதா பாவனை எப்படி வந்து உருவாக்குறது, உயர்ந்ததாக்குறது? ஒண்ணு வந்து சொன்னாங்க பரந்தாமுக்கு போயிட்டு வாங்க, பரந்தாமுக்கு
போயிட்டு போயிட்டு வாங்க. இன்னொன்னு வந்து பாபாவை புகழுங்க. இதெல்லாம் செயல்கள் செஞ்சுட்டே, வேலைகள் செஞ்சுட்டே இந்த 2 விடயங்கள் நம்ம செய்யும் பொழுது, பாபா எப்படி நம்மள தூய்மையாக்குறாரு, பாபா எப்படி நம்மள தெய்வத்த ஆக்குறாரு, இந்த மாதிரி பாபாவை புகழ்றது. ஸோ இந்த 2 வேலைகள் நம்ம வேலைகள் செஞ்சுட்டே இத அனுபவம் செய்யும் பொழுது நம்மளுடைய பாவனை உயர்ந்ததாகுது. நடுவுல ஒண்ணு சொன்னாங்க, வேலைகள் செஞ்சுட்டே ஹலோ பாபா அப்படின்னு சொல்லிட்டு இருங்க. तो जब हमारा ये लंबे समय का पुरुषार्थ होगा, 1 दिन 2 दिन का नहीं, ऐसे नहीं 2 दिन तो मैंने बहुत अच्छा पुरुषार्थ किया, अरे बहन जी ने बताया था ना, तो मेरा तो 2 दिन 3 दिन या 1 हफ्ता बहुत बढ़िया पुरुषार्थ रहा और फिर उसके बाद डाउन हो गए। ये नहीं होना चाहिए। हमारा पुरुषार्थ प्रतिदिन बढ़ता रहे, ऊपर 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 ग्राफ जाए। जो आज है वो कल नहीं, जो कल है वो परसों नहीं, हम ऊपर 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 चलते जाएं। ஸோ இது வந்து நம்ம நீண்ட காலத்துக்கு செய்யணும். இப்படி கிடையாது. ஓகே சகோதரி வந்து இப்படி சொன்னாங்க, 1 நாள் 2 நாள் இல்ல 1 வாரத்துக்கு என்னுடைய முயற்சி ரொம்ப நல்லா இருந்தது. அப்படி இல்ல. என்னுடைய முயற்சி வந்து உயர்ந்துகிட்டே போகணும். இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இன்னும் அதிகமா இருக்கணும், நாளைக்கு இருக்கிறதோட நாளான்னைக்கு இன்னும் அதிகமாக இருக்கணும். அதனால அது இன்னும் அதிகரிக்கிட்டே போகணும். तो जब हमारी भावना श्रेष्ठ होगी तो हमारा योग भी अपने आप लगेगा। பாவனை நமக்கு உயர்ந்ததாக இருக்கும் பொழுது நம்மளுடைய யோகா தானாக இருக்கும். बाबा भी कहते हैं बच्चे विश्व कल्याण की भावना रखो, रहम की भावना रखो। பாபாவும் சொல்றாரு, உலக நன்மைக்காக உங்களுடைய பாவனை வைங்க, சிரேஷ்டமாக வைங்க. तो वर्तमान में एक पुरुषार्थ तो ये चाहिए, दूसरा ये भावना श्रेष्ठ बने उसके लिए अपने मन और बुद्धि को एकदम क्लीन रखना है, किसी भी प्रकार के अट्रैक्शन में नहीं आना है। ஒண்ணு வந்து இந்த நேரத்துல இந்த முயற்சி தேவை சொன்னாங்களே, 2 விதமான முயற்சி. இன்னொன்னு வந்து நம்மளுடைய மனம் புத்தியை வந்து ரொம்ப தூய்மையாக வைக்கணும், எந்த விதமான ஈர்ப்பும் இருக்கக்கூடாது. तीसरा हमें लेसन ये पक्का करना है ये दुनिया विनाशी है। மூன்றாவது பாடம் நம்ம உறுதியாக்க வேண்டியது இந்த உலகம் அழியக்கூடியது. इस विनाशी दुनिया में हम जो कुछ भी देखते हैं, चाहे मित्र संबंधी हैं, वस्तुएं हैं, वैभव हैं, ये सब भी विनाशी हैं। சோ இந்த அழியக்கூடிய உலகத்துல நம்ம என்னெல்லாம் பார்க்கிறோம், அது வந்து நண்பர்களாக இருக்கலாம், உறவினர்கள், உடைமைகள், என்ன பார்க்கிறோமோ அது எல்லாமே அழியக்கூடியது. बाबा हमें अविनाशी ज्ञान रतन दे रहे हैं। பாபா நமக்கு வந்து அழியாத ஞான ரத்னங்கள் கொடுக்கறாரு. तो इन अविनाशी ज्ञान रत्नों से सारा दिन खेलते रहें। சோ இந்த அழியாத ஞான ரத்னங்களோட முழு நாளும் விளையாடிட்டு இருங்க. कोई परीक्षा आ भी जाए, कोई बात हो भी जाए, तो पक्का रखो ये ड्रामा है, ड्रामा में हर बात कल्याणकारी है। என்ன விடயம் நடந்தாலும் நீங்க வந்து ரொம்ப உறுதியாக இருக்கணும், இந்த நாடகத்துல எந்த காட்சியும் நன்மைக்காக. कभी भी ये नहीं करो हाय क्या करूं, எப்பவுமே இந்த மாதிரி சொல்றாங்க, ஓ என்ன செய்யறது, நான் कैसे करूं, எப்படி செய்யறது, मेरा साथी कौन है ये पक्का करो, मेरा साथी बाबा है। என்னுடைய துணைவன் யாரு, என்னுடைய துணைவன் பாபா. तो जब हमारा ये ड्रामा में भी निश्चय पक्का होगा तो हमारा जीवन अपने आप योगी जीवन, श्रेष्ठ जीवन बनेगा। இந்த மாதிரி நாடகத்திலயும் நம்மளுக்கு வந்து ரொம்ப நம்பிக்கை இருக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப உயர்ந்த வாழ்க்கையாக இருக்கும். तो हमें योगी नहीं बनना है लेकिन योग मूर्त बनना है। நமக்கு வெறும் யோகி மட்டும் ஆகக்கூடாது, யோக மூர்த்தி ஆகணும். योगी माना जो पुरुषार्थ कर रहा है योग लगाने का, யோகி அப்படின்னு சொன்னா இன்னும் முயற்சி செஞ்சுட்டு இருக்காரு யோகம் செய்யறதுக்கு. और योगी मूर्त माना जो योग का स्वरूप बन गया है। யோக மூர்த்தின்னு சொன்னா யோகத்துடைய स्वरूपமாக ஆயிட்டாங்க. तो आप सब भाई बहनें भी योग मूर्त हो ना। நீங்க எல்லாம் சகோதர சகோதரிகள் யோக மூர்த்தியாக இருக்கீங்க. क्या कहेंगे, योग मूर्त हो या योगी हो? நீங்க எல்லாம் யோகிகளா, யோகி மூர்த்திகளா? சொல்லுங்க, கேக்குறாங்க. दो जवाब दो, कौन देगा? பதில் சொல்லுங்க, சொல்லுங்க, பதில் சொல்லுங்க, அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. புரிஞ்சுதா? யோகிகளா, யோகியின் மூர்த்திகளா? योगी मूर्तिகள். योग मूर्त बनना है। तो हमारे मम्मा और बाबा योग मूर्त थे। என் அம்மா பாபா யோகத்தின் மூர்த்திகளாக இருந்தாங்க, அது போல நீங்க ஆகணும்.
हमारी दादियां योग मूर्तियां थी, தாதிகளும் அப்படி இருந்தாங்க. तो हम भी रूहानी सेना में शिव शक्तियां हैं. So நம்மளும் இந்த ஆன்மீக சேனையில சிவசக்திகள். जैसे उस सेना में जो लोग होते हैं उनकी पहचान उनकी ड्रेस से होती है. அந்த சேனையில பாத்தீங்கன்னா அவங்களை எப்படி தெரிஞ்சுக்கலாம்? சேனைனா அவங்களுடைய ஆடை மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ड्रेस किसी ने आर्मी का पहना होगा, कहेंगे ये आर्मी में है. ஆர்மியோட ஆடை போட்டிருந்தா சொல்லுவோம் இவங்க ஆர்மில இருக்காங்க, சேனையில இருக்காங்க. तो हमारी ड्रेस कौन सी है? நம்மளுடைய ஆடை என்னது? ये सफेद साड़ी पहनना और बैज लगाना ये कोई हमारी ड्रेस नहीं है, ये तो बाहरी रूप है. இந்த மாதிரி வெள்ளை சேலை போடுறது, பேட்ஜ் போடுறது, இது நம்மளுடைய ஆடை கிடையாது, இது வெளிப்புற ஆடை. लेकिन हमारा स्वरूप है रूहानियत की शक्ति. நம்மளுடைய स्वरूपम ஆன்மீகத்தின் சக்தி. तो अपने अंदर ये पाठ पक्का करो, बस मैं आत्मा हूं, बाबा की बच्ची हूं. இது உள்ளுக்குள்ளார இந்த பாடத்தை உறுதியாக்குங்க. நான் ஆத்மா, अपने को इसका नशा चढ़ा ले. பாபாவுடைய குழந்தை, இந்த போதை ஏத்துங்க. ठीक है माताएं, தாய்மார்கள் ஓகேயா கேக்குறாங்க? कुछ पूछना है तो पूछिए. இப்பதாவது கேட்கணும்னா நீங்க கேட்கலாம். ஒரு நல்ல வாய்ப்பு, உங்களுக்கு கேள்விகள் இருக்கிறது, நீங்க கேட்கலாம். कोई प्रश्न है तो पूछो. கேள்விகள் கேட்கலாம். ஓம் சாந்தி ரேகா மேம். பாபா சொல்லுவார் தண்ட மகிமையை நீங்க ஒன்னும் பாட வேண்டாம், என்ன நினைவு செய்தா காணும் வந்து. தீதி சொல்றா மகிமை செய்ய சொல்லி அது என்னண்டு அதுக்குரிய விளக்கத்தை கொஞ்சம் கூடவா சொல்ல. तो कभी कभी बाबा कहते हैं कि मेरी महिमा नहीं करो, मुझे याद करो, लेकिन आप कह रहे हैं कि बाबा की महिमा करो, तो उसमें कैसा, बाबा क्या मीन करते हैं? नहीं नहीं, बाबा तो कहता है बाबा की महिमा करो. हम तो शिव बाबा की महिमा गाएंगे ना, तो जब महिमा बार बार करते रहेंगे तो फिर हमारी बुद्धि उसमें टिक जाएगी. बाबा जो कहते हैं वो ये कहते हैं, जैसे आगे भक्ति में करते थे ना, राम 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 की माला रटते थे, तो हमें ये बाबा 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 शिव बाबा ऐसे माला नहीं रटनी है. लेकिन बाबा क्या है? ज्ञान का सागर है, शांति का सागर है, पवित्रता का सागर है, और वो शक्तियां मुझ में आ रही हैं, ये महसूस करना, ये योग है. சோ பாபா வந்து மகிமை அப்படின்னு சொன்னா, இப்படி பக்தி மார்க்கத்துல நம்ம ஏதாவது ஒரு பேரு சொல்லிட்டே இருப்போம், ராம ராம ராம. இங்க வந்து பாபா பாபா அந்த மாதிரி சொல்றது இல்ல. பாபா யாருன்னு தெரிஞ்சத அனுபவம் செய்யறது, அதுதான் மகிமைன்னு சொல்றாங்க. இப்போ ஞானத்தின் கடல், தூய்மையின் கடல், பாபா கிட்ட இருந்து நான் அனைத்து சக்திகளையும் அனுபவம் செய்யறேன். சோ இந்த மாதிரி பாபா யாருன்னு தெரிஞ்சு அவரை நினைவு செய்யறது அந்த மகிமை. அப்படி சொல்லும் போது அது யோகா சொல்லலாம். ठीक है, समझ में आई बात? புரிஞ்சுதான் கேக்குறாங்க. या थैंक यू दीदी, थैंक यू. ओके, और कोई प्रश्न हो तो पूछिए. வேற கேள்விகள் கேட்கலாம். पूछे. கேள்விகள் கேட்க போறீங்களா? सब संतुष्ट, खुश हैं? ओम शांति सिस्टर. हाँ जी, ओम शांति. பாபா சொல்றார் எல்லாம் நன்மைக்கு என்று சொல்லி எல்லாத்தையும் எடுக்கலாம். நன்மைக்கு நடந்தது, நன்மைக்கு நடக்கிறது, நன்மைக்கு நடக்க போறது நன்மை கண்டு சில வேளையில நாங்க அமிர்த வழியை மிஸ் பண்ணிடுவோம். அது எப்படி நன்மை என்று எடுக்கிறது? तो कह रहे हैं कि बाबा कहते हैं जो हो रहा है அமிர்த வழி என்று மட்டும் இல்ல சிஸ்டர், வேற என்னண்டாலுமே பாபாண்ட விஷயங்கள்ல சில வேளை நாங்க மிஸ் பண்ணிட்டா அப்புறம் விட்டா அது என்னென்று நன்மை கண்டு எடுக்கிறோம். जो हो रहा है अच्छा है, जो हुआ वो अच्छा, और जो होने वाला और ही अच्छा, बाबा ऐसे कहते हैं. लेकिन चलो हमने एक दिन अमृत वेला मिस किया, या फिर कोई अच्छी बात जो है हमने मिस की, तो वो कैसे हम ले कि वो अच्छा है. बाबा जो कहता है जो हो रहा है वो अच्छा है, जो होगा वो अच्छा होगा. पहली बात ये बाबा नहीं कहता, ये तो दुनिया वालों ने और गीता में है जो हो रहा है अच्छा है. बाबा भी कहता है, फिर आप कहेंगे बाबा कहता है जो हो रहा है वो कल्याणकारी है.
लेकिन आज मेरा अगर अमृत वेला मिस हुआ तो मिस क्यों हुआ? वो तो माया के कारण हुआ, आलस के कारण हुआ। तो माया और आलस की जब इंटरफियरेंस है उसको अच्छा नहीं कहेंगे, कल्याणकारी नहीं कहेंगे। मान लो आपने प्रश्न पूछा और मुझे गुस्सा आ गया, अरे ये क्या प्रश्न पूछा है, तो इसको कल्याणकारी कहेंगे? चाहे कोई मेरे से गलत प्रश्न पूछे, टेढ़ा भी पूछे, लेकिन अगर मैंने उसका जवाब शांति से दिया तब तो है कल्याणकारी। लेकिन अगर मैंने भी गुस्से में दिया तो उसको कल्याणकारी नहीं कहेंगे ना। तो जो हो रहा है अच्छा है, अगर कुछ गलत हो भी गया, अब जैसे बाबा कहता है अम्मा मरे तो हलवा खाऊं, बीवी मरे तो हलवा खाऊं, माना कैसी भी सिचुएशन आ जाए, लेकिन मेरी अपनी जो मेंटल स्टेट है, अपनी जो मानसिक स्थिति है वो अच्छी रहनी चाहिए, तब कहेंगे जो हो रहा है वो अच्छा है। சோ இது வந்து உலகத்துல அந்த மாதிரி சொல்றது, பாபா அப்படி சொல்றது இல்ல, எல்லாமே நடக்கிறது எல்லாம் நல்லதுக்கேன்னு. பாபா சொல்றது வந்து கல்யாணக்காரி, என்ன நடந்தாலும் நல்லது, அது வந்து உலகத்தை சொல்றது. பாபா சொல்றது கல்யாணக்காரின்னா நன்மைக்குன்னா எப்படி அதை பாபா சொல்லுது? இப்போ நீங்க அமிர்த வேளா எழுந்துக்கல அப்படின்னு சொன்னா அது உங்களுடைய சோம்பேறித்தனமாக இருக்கலாம், இல்லைன்னா மாயை இன்டர்ஃபியர் செஞ்சிருக்கலாம். அது எப்படி நம்ம அதை நன்மைன்னு சொல்லலாம்? ஆனா இப்போ வந்து நீங்க ஏதாவது என்ன ஒரு கேள்வி கேக்குறீங்க, எனக்கு அந்த கேள்விக்கு வந்து நீங்க கேட்டதும் எனக்கு கோபம் வருது, என்ன இந்த மாதிரி ஒரு கேள்வி கேக்குறாங்க, எனக்கு கோபம் வருதுன்னு சொல்லும்போது அது எப்படி நன்மை, அது நன்மை பயக்கும்னு சொல்லலாம்? இல்ல, நீங்க கேள்வி கேட்டதும் நான் அது அமைதியாக என்னுடைய ஸ்திதி வந்து மாறாம அமைதியாக நான் சொல்லும் பொழுது அது நன்மைக்கு. சோ என்ன நடந்துட்டு இருந்தாலும் நம்மளுடைய ஸ்திதி வந்து நம்ம பாழாக்காம நம்ம முன்னேறது வந்து நன்மைக்கும் சொல்லலாம். சோ ஏதாவது தவறுகள் நடந்தாலும் அதுல இருந்து தெரிஞ்சுட்டு நம்ம நம்மளுடைய ஸ்திதி வந்து பாழாக்காம நம்ம முன்னேறும் பொழுது அது நல்லது, நன்மைக்குன்னு சொல்லலாம். புரிஞ்சுதா? ठीक है। ஓம் சிஸ்டர், தேங்க்யூ. எஸ் எஸ். ஆனா எங்களை சாட்டிஸ்ஃபை பண்ண நாங்க அந்த பாபா சரி முடிஞ்சது அப்படியே விடு என்று சொல்றாரு தானே, அப்ப நாங்க அப்படி நினைச்சிட்டோம். ஆனா அப்படி எடுக்கல அதே சிஸ்டர். तो बाबा तो ऐसे कह देता है, लेकिन ऐसे हम नहीं ले सकते, हमको अपना स्थिति ठीक करना है। हाँ, जो बाबा हमें जो भी बात सुना रहा है वो इसीलिए सुना रहा है कि हमारी स्थिति अच्छी हो, हम पूजनीय बने, ऐसे नहीं पुजारी बन जाए। சோ பாபா நமக்கு சொல்றதெல்லாம் எதுக்கு? நம்ம வந்து உயர்ந்ததாக ஆகணும், பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்கள் ஆகிறதுக்காகத்தான் பாபா நமக்கு சொல்றாரு, பூஜாரி ஆக்கிறதுக்கு இல்ல. और कोई प्रश्न? கேள்விகள் கேட்கலாம். ஓம் சாந்தி சிஸ்டர். ओम शांति। ஓ, மம்மா வந்து இப்ப நாங்க நினைக்கல சூட்சும வதனத்துல வந்து அவங்கள நச்சு நாங்க திருஷ்டி எடுக்கலாமா, அவங்க சூட்சும வதனத்துக்கு பிரசன்னமாவாங்களா என்ற ஒரு கொஞ்சம் டவுட் அதுல. मम्मा को जब याद करते हैं तो मम्मा को हम सूक्ष्म वतन में इमर्ज करके उनसे दृष्टि ले सकते हैं? कैसे उनसे मिलना है, दृष्टि लेना है? अगर हम बाबा को याद कर रहे हैं और मम्मा की याद भी आ जाती है तो आप मम्मा को भी याद कर सकते हैं, और लेंगे तो दृष्टि सूक्ष्म वतन में ही। सूक्ष्म वतन में मम्मा बाबा बाप दादा दोनों हैं और मम्मा हमें दृष्टि दे रही है, तो हम ये कर सकते हैं। लेकिन मम्मा को जब हम कहते थे, कई भाई बहनें कहते थे, कई माताएं कहती थी, मम्मा हमें आपकी बहुत याद आती है, तो मम्मा हमेशा कहती थी बच्चे इस तन को याद नहीं करना, इस मम्मा को याद नहीं करना, किसको याद करो? उस चमकीली माँ को याद करो। चमकीली माँ कौन है? शिव बाबा। तो शिव बाबा को याद करो। मम्मा को भी मम्मा किसने बनाया? शिव बाबा ने, ज्ञान सागर ने। तो भले मम्मा का फोटो भी सामने रखा हो, हम दृष्टि ले रहे हैं, लेकिन भाव ये हो कि बाबा को याद करके मम्मा कैसे सूक्ष्म बन गई, फरिश्ता बन गई, ऐसे ही मुझे भी बनना है, तो याद तो शिव बाबा को ही करेंगे। சோ நம்ம பாபாவை நினைவு செய்ய அம்மாவுடைய நினைவு வந்ததுன்னா ஓகே, நம்ம வந்து அவங்க கிட்ட இருந்து திருஷ்டி எடுக்கலாம். சூக்ஷ்ம வதனத்தை தான் எடுப்போம், ஏன்னா அங்கத்தான் அம்மா பாப் தாதா அவங்க இருக்கக்கூடியது.
ஆனாலும் மம்மா வந்து என்ன சொல்லுவாங்க, சில சகோதர சகோதரிகள், தாய்மார்கள் சொல்லுவாங்க மம்மாக்கு, "மம்மா நீங்க ரொம்ப எனக்கு நினைவு வரீங்க" அப்படின்னு. அப்போ மம்மா சொல்லுவாங்களாம், "குழந்தைகளே இந்த மாதிரி இந்த உடல் இருக்கக்கூடிய மம்மா வந்து நீங்க நினைவு செய்யாதீங்க. அந்த பிரகாசமான மம்மாவ நினைவு செய்யுங்க." அது யாரு? சிவபாபா. சோ அவரைத்தான் இந்த மம்மாவாக ஆக்கினது. ஓகே, உங்க முன்னாடி ஒரு படம் இருக்கு, மம்மாவோட படம் இருந்து நீங்க திருஷ்டி எடுக்கிறீங்கனாலும், மம்மா பாபா எப்படி அவங்கள சூக்ஷ்மமாக ஆக்குனாங்க, நானும் அது போல ஆகணும் அப்படின்ற அந்த நோக்கத்தோட நீங்க நினைவு செய்யும்போது சிவபாபாவுடைய நினைவும் இருக்கும். ठीक है? புரிஞ்சுதா? ஓகே. யா, ஆனா சூட்சும வதனத்துல இருக்கிறாங்களாம் அம்மா. सूक्ष्म वतन में है मम्मा? इतने गहराई में क्यों जा रहे हो? फिर इतना उलझ क्यों रहे हो? இவ்ளோ ஆழத்துக்கு குழப்பத்துக்கு ஏன் போறீங்கன்னு கேக்குறாங்க. शिव बाबा को याद करो। சிவ பாபாவை நினைவு செய்யுங்க. ஓகே, தேங்க்யூ சிஸ்டர். और कोई प्रश्न? So मेरा क्वेश्चन है, तो मम्मा का विशेषता is that she always follows Hanji to Baba, right? So that time Baba was there and Mama was also present, and Baba, so she can say Hanji to Baba. Now this time, so for us, Baba is not physically present. Now how should we implement it, or like whatever, how should आपका we? इसमें जा रहा है प्रश्न? नहीं, नहीं, मैं थोड़ा सा सुनाई दे, मैं रिपीट कर ये भाई जी है कि यहाँ बैठे हैं, ये कह रहे हैं कि मम्मा और बाबा जब साकार में थे तो बाबा जो भी कहते थे तो मम्मा हाँ जी कहती थी। अब हम बच्चों को भी हाँ जी कहना है, लेकिन मम्मा और बाबा दोनों ही साकार में नहीं है, तो हम कैसे हाँ जी कहें? ஸோ கேள்வி என்ன கேக்குறாங்க, அங்க இருக்காங்க ஒரு பிரதர் கேக்குறது வந்து, மம்மா கூட வந்து சாக்காரத்துல இருந்தாரு பாபா. சோ பாபா சொல்றதுக்கெல்லாம் அவங்க ஹாஜி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ 2 பேருமே சாக்காரத்துல இல்ல, மம்மாவும் இல்ல பாபாவும் இல்ல. அப்போ நம்ம எப்படி ஓம்னு சொல்றது அவங்க சொல்றதுக்கெல்லாம்? इसमें हमें यह पहचानना है कि हाँ जी किस बात को मम्मा ने कहा। मम्मा ने हर बाबा की शिक्षा के लिए हाँ जी कहा, हर यज्ञ के कार्य के लिए, यज्ञ सेवा के लिए हाँ जी कहा। अब हम कहेंगे मम्मा बाबा साकार में नहीं है, लेकिन बाबा की मुरली ही हमारे लिए बाबा की डायरेक्शन है। बाबा की जो भी शिक्षाएं हैं, हमें उन सबको हाँ जी कोई अपनी बुद्धि चलाते हैं, बाबा ने ऐसे कहा था ना, बाबा ने, अरे बाबा जो कह रहा है उसको प्रैक्टिकल में लाओ। बाबा ने कहा तुम शांत स्वरूप बनो, बाबा ने कहा मुरली का मनन चिंतन करो, फालतू बातों में नहीं जाना है, तो हम कहेंगे हम बाबा के आगे हाँ जी कह रहे हैं। சோ ஹாஜின்னு எப்படி சொல்றது, ஹாஜின்னு ஓம்னு எப்படி சொல்றது? இப்போ நம்ம முன்னாடி அவங்க இல்லைனாலும் பாபாவுடைய என்ன கற்பித்தல்கள் இருக்கு, பாபாவுடைய முரளியில என்ன கற்பித்தல்கள் இருக்கு, அதுக்கு நம்ம வந்து ஹாஜின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் யஜ்யத்தோடைய காரியம் என்ன இருக்கு, அதுக்கு வந்து நம்ம ஹாஜி சொல்றோம். இப்போ இப்படி கிடையாது, பாபா இப்படி சொன்னாரு அப்படி சொன்னாரு. பாபா என்ன சொல்லியிருக்காரு நடைமுறையில நம்ம கொண்டு வரோம். அமைதியாக இருங்க, வேற தேவையில்லாத விடயங்களுக்கு போகாதீங்க, முழு நாளும் ஞானத்தை வந்து கடையுங்க. இதுக்கு வந்து நம்ம ஓம் அப்படின்னு சொல்லி ஹாஜின்னு சொல்லி செய்யணும். तो एक तो बाबा की मुरली एज इट इज हमें सुन के धारण करनी है। दूसरा फिर बाबा की सेवाओं में, यज्ञ सेवा में, बाबा के कार्य में, बाबा ने जिनको निमित्त बनाया है, हमें अपनी निमित्त बनी हुई बहनों के द्वारा ही उसको करना है। சோ ஒண்ணு வந்து நம்மளுடைய சுய எண்ணங்கள் அதுல சேர்க்க கூடாது. முரளி எப்படி இருக்கோ அது அப்படியே வந்து நம்ம வந்து தாரணை செய்யணும். இன்னொன்னு வந்து யஜ்யத்தோடைய சேவையில, யஜ்யத்தோடைய காரியத்துக்கு பாபா யாரு நிமித்தமாக வச்சிருக்காங்க, அவங்க சொல்படி நம்ம செய்யணும். हो सकता है आप मेरे से संतुष्ट नहीं है, तो मेरे ऊपर बड़ी बहनें हैं ना, बड़े हैं, आप उनसे राय ले लीजिए। ஓகே, உங்களுக்கு வந்து எங்க கூட வந்து உங்களுக்கு திருப்தியாக இல்லைன்னு சொன்னா,
எங்களுக்கு மேல இருப்பாங்க, இன்னும் பெரிய சகோதரிகள் இருப்பாங்க, அவங்க கிட்ட நீங்க போகலாம், அவங்க கிட்ட நீங்க கேட்கலாம். लेकिन कोई कोई उल्टी राह पे चल देते हैं, वो कहते हैं नहीं बाबा ऐसे नहीं ऐसे कहता है, कोई कहता है बाबा मेरे में आता है। बाबा किसी में भी नहीं आ सकता। शिव बाबा ने जो ज्ञान दिया है वो ब्रह्मा द्वारा दिया है और ब्रह्मा द्वारा चली हुई मुरली ही हमारा जीवन है। ஸோ சில பேர் வந்து என்ன செய்வாங்க, வேற ஒரு வழியில போயிடுவாங்க. பாபா இப்படி சொன்னாரு. சில பேர் பாபா எங்குள்ள வராருன்னு கூட சொல்லவங்க இருப்பாங்க. சிவ பாபா வேற யாருக்குள்ளயும் வரதில்ல, பிரம்மா பாபா மூலமாக சொன்ன அந்த முரளித்தான் நம்மளுடைய வாழ்க்கையாக இருக்கு. कोई कोई ऐसे भी कहते हैं बाबा की टचिंग मेरे को आई। சில பேர் இப்படியும் சொல்லுவாங்க, பாபாவுடைய தொடுகை எனக்கு வந்தது, டச்சிங் வந்தது. अगर बाबा की टचिंग होगी तो अपने आप सब स्वीकार करते ही करते हैं, लेकिन हम फोर्स करते हैं नहीं नहीं बाबा तो मेरे को रोज अमृत वेले टच करता है, यही राइट है, तो वो माया है। சில பேர் வந்து சொல்லுவாங்க அப்படி இல்லை இப்படின்னு. இல்ல அவங்க சொல்லுவாங்க ரொம்ப பலவந்தமா, இல்ல பாபா எனக்கு டெய்லி அமிர்த வேளால சொல்றாரு, அது சரி கிடையாது. तो अपने नए नए अर्थ निकालना, नई नई बातें करना, ये नहीं करना है। बाबा ने जो कहा है वैसे चलना है। புது புதுசா அதோடைய அர்த்தத்தை எடுக்கிறது, புது வழியில போகிறது, இப்படி எல்லாம் செய்யக்கூடாது. பாபா எப்படி சொல்லியிருக்காரோ அதே போல செய்யணும். ठीक है, ओके। और कोई प्रश्न? வேற கேள்விகள் இருக்குதா? बहन और कोई प्रश्न है? வாசுகி வந்துறீங்களா? வாசுகி ஓம் சாந்தி. பணிவா இருக்க சொல்லி பணிவு வேணும்னு சொன்னீங்க. பணிவு இருக்கணும். அப்ப கருவிகளா இருக்கல பணிவு வேணும். ஆனா பிரச்சனை வரைக்குள்ள அந்த பணிவு வந்தது கொஞ்சம் உறக்க கதைச்சா அப்படிலாம் பணிவண்டதுக்கு வந்து இப்படி அந்த பணிவண்டதை கொஞ்சம் விளங்கப்படுத்தும். பணிவு என்ன எப்படி ஹேண்டில் பண்ண வேணும். இப்போ ஒரு சிச்சுவேஷன் வரைக்குள்ள सो आपने कहा कि नम्र रहना है ना, निमित्त भी होते हैं, तो मम्मा का नम्रता भी था। तो उसमें कैसे नम्र कोई सिचुएशन आता है तो प्रैक्टिकल रीति से हम निमित्त भी हैं, लेकिन उसमें नम्रता प्रैक्टिकल रीति से कैसे दिखाएंगे? नम्रता का अर्थ है कि हमें किसी के साथ टकराना नहीं है। अब मान लीजिए मैं निमित्त हूं, आपने कोई राय दी, अब वो ठीक नहीं है, तो बाबा कहता है उस समय उसको कहो हाँ ठीक है, हम इस बात पर विचार करेंगे। अगर हम सीधा ही कह देंगे आप जो कह रहे हैं ना ये गलत है, ये नहीं हो सकता, तो वहां टकराव पैदा हो जाएगा। और अगर हम विनम्र होकर कहते हैं अच्छा ये बात ठीक है, इस पर विचार करेंगे, तो थोड़ी देर के लिए शांति हो जाती है। फिर समय आने पर उसको समझा देना चाहिए, देखो आपने ये ऐसा कहा है, इसमें हमारा ये विचार है, ऐसे नहीं ऐसे होना चाहिए। तो बाबा हमेशा कहता है विनम्र माना पहले उसको हाँ कहो, फिर उसको बात समझाओ, तो उसको कुछ पल्ले पड़ेगा। और नहीं तो क्या होगा, जैसे ही मैं कहूंगी ना नहीं नहीं आप क्या बोल रहे हैं, ये तो राइट नहीं है, तो एकदम आपके अंदर रिएक्शन रिजेक्शन तो पहले ही पैदा हो जाएगा, और उस रिजेक्शन के कारण आपको मेरी कोई भी बात समझ नहीं आएगी। ரொம்ப அழகா சொல்லுங்க. எப்படி வந்து யாராவது இப்போ நிமித்தமா இருக்கிறவங்களுக்கு யாராவது ஒண்ணு சொல்றாங்க, இப்படி நம்ம செய்யலாமே அப்படின்னு, நீங்க உடனே வந்து அது இல்ல அப்படி செய்யக்கூடாது, அது தவறுன்னு சொல்லாம, ஓகே இப்போ நீங்க சொல்றது சரி, நம்ம இது சிந்திச்சு பார்ப்போம், இனி சிந்திச்சு பார்ப்போம் அப்படி சொல்லும் பொழுது அவங்களுக்கும் அது ஒரு மரியாதை போல இருக்கும். உடனே நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னா உள்ளுக்குள்ளார அவங்களுக்கு ரியாக்ஷன் இருக்கும், இல்ல ஒரு எதிர்ப்பு இருக்கும், ஏன் இப்படி சொல்றாங்க. அதனால நம்ம யாரு கூடயும் நிமித்தம் பணிவுன்னு சொன்னா யாரு கூடயும் நமக்கு முரண்பாடுகள் இருக்கக்கூடாது. பணிவுன்னு சொன்னா முரண்பாடுகள் இல்லாம பாத்துக்கிறது. சோ இப்போ யாராவது ஒண்ணு நமக்கு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து ஓகே அதை பத்தி சிந்திச்சு பார்க்கலாம் அப்படின்னு அப்போ சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அவங்க கிட்ட நேரம் வரும் பொழுது அவங்க கிட்ட நம்ம பேசி ஓகே நம்ம இப்படி செஞ்சா இது நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்வது. சோ பணிவுன்னு சொல்லும் போது யாருக்கிட்டையும் முரண்பாடுகள் இல்லாம பாத்துக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே,
புரிஞ்சுதா? चलो अब हम 2 मिनट बाबा की याद में बैठते हैं, फिर आज का क्लास पूरा करेंगे। குஹன் பிரதர் ஏதாவது கேட்கணுமா? ஓம் ஓம் சந்தி சிஸ்டர். பாபா சொல்றார், என்னையே நினைவு செய்யுங்கள், எப்பவும் என்னையே நினைவு செய்யுங்கள், உங்களோட பாவங்கள் அடிக்கப்படும். ஆனால் பௌதிகத்துல சிஸ்டர் எங்களுக்கு எப்பவுமே இன்னும் செய்யக்குள்ள ஒரு மெஷர்ஸ் இருக்குது. மெஷர் பண்றான்ட்டு எங்களுக்கு தெரியும் எவ்வளவு தூரத்துக்கு எங்களோட என்னென்ன நாங்க என்ன செய்யறதுலும் அந்த மெஷர்மெண்ட்ல தெரியும் எங்களுக்கு எவ்வளவு தூரத்துக்கு முன்னேறி இருக்கிறோம். ஆனா பாபா கிட்ட சொல்றார், இந்த உலகம் அழிய போகின்றது. ஆனே இதுல எங்களுக்கு நாங்கள் 63 பிறவிகளா செய்த பாவங்கள் எவ்வளவு அழிந்தது, என்ன நடந்தது என்ற ஒரு மெஷரும் எங்களுக்கு தெரியாம, அதுக்கு என்ன வழி, எப்படி எங்களுக்கு அந்த மனதிலே அது இந்த இதை உணர முடியும்ன்றதுக்கு சொல்ல முடியுமான்னு கேட்கிறேன். सो भाई पूछ रहे हैं कि बाबा कहते हैं कि आप मुझे याद करो तो आपके पाप जो है जो विनाश होंगे। तो अभी हम लौकिक में देखें तो एक मेजर हम कर सकते हैं कोई भी चीज, तो अभी हम कैसे मेजर करें हमारा जो 63 जन्म का पाप है उसमें कितना घट गया है और कितना बाकी है, क्योंकि बाबा तो अभी कह रहा है अभी तो विनाश सामने खड़ा है, कितना समय है पता नहीं, लेकिन हमको कैसे हम मेजर करें कि ये 63 जन्मों में कितने जन्म के ऐसे पाप अभी खत्म हुए हैं और कितने बाकी। वैसे तो इसमें जाने की जरूरत नहीं है कि कितने पाप रह गए और कितने खत्म हुए हैं, डोंट वरी अबाउट दैट। लेकिन जैसे जैसे हमारे पाप घटते चले जाएंगे वैसे वैसे हमारी योग की स्थिति बहुत ऊंची उठती चली जाएगी। हम बोलो, इतना करो पहले ट्रांसलेट। சொல்றாங்க இப்போ நீங்க இது பத்தி கவலைப்படாதீங்க, எவ்வளவு பாக்கி இருக்கு பாவம், எவ்வளவு இன்னும் எஞ்சி இருக்கு, இன்னும் எவ்வளவு நம்ம முடிச்சிருக்கோம் அப்படின்றது. ஆனா நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு பாவத்தை முடிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்மளோட யோகத்தின் ஸ்திதி ரொம்ப உயர்ந்ததாக இருக்கும். दूसरा, हमारे संस्कारों में दिव्यता आती जाएगी, परिवर्तन सहज सहज होगा। நம்மளுடைய சம்ஸ்காரங்களை ரொம்ப திவ்யமாக ஆகும், பரிவர்த்தனம் மாற்றம் ரொம்ப சீக்கிரமாக நடக்கும். तीसरा, बाबा ने जो वरदान दिए हैं, जैसे बाबा कहता है बच्चे सफलता तुम्हारा जन्म सिद्ध अधिकार है, तो कोई भी अगर आगे समस्या आएगी भी, सिचुएशन आएगी भी, तो उसमें घबराहट नहीं होगी, डर नहीं लगेगा अच्छा ये भी पेपर आया है, बाबा हमारा साथी है और सफलता हमारा जन्म सिद्ध अधिकार है, तो अपनी जो मनोस्थिति है वो नीचे ऊपर नहीं होगी। சோ மூணாவது சொல்றாங்க, நம்மளுடைய மனதின் ஸ்திதி என்ன இருக்கு, அது மேலும் கீழும் இருக்காது. நமக்கு ஆசீர்வாதம் கொடுத்தா இருக்கிற பாபா, வெற்றி உங்களுடைய பிறப்புரிமை. சோ என்ன ஒரு சூழ்நிலை வந்தாலும் என்ன வந்தாலும் ஓகே, பாபா என் கூட இருக்காரு, இந்த பரீட்சைத்தால நான் சித்தி அடைவேன். அதனால நம்மளுடைய மனோஸ்திதி மேலும் கீழும் இல்லாம வெற்றி என்னுடைய பிறப்புரிமை, பாபா கூட இருக்காருன்ற ஸ்திதி இருக்கும். आपको प्रतिदिन उड़ती कला का अनुभव होगा। ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு பறக்கும் நிலை இருக்கும், அனுபவம். ज्ञानी और योगी जीवन ही नेचुरल जीवन लगेगा। ஞானம் யோகி வாழ்க்கை உங்களுக்கு ஒரு இயற்கையான வாழ்க்கையாக இருக்கும். ज्ञान की हर बात में निश्चय पक्का रहेगा। ஞானத்தின் விடயத்துல உங்களுக்கு நம்பிக்கை முழுமையாக இருக்கும். चाहे कोई बात हमारी पसंद की हो या नहीं हो, हमें ये नहीं लगेगा कि ऐसा क्यों हुआ, नहीं, ड्रामा में निश्चय पक्का है, जो हो रहा है कल्याणकारी हो रहा है। சோ ஏதாவது நமக்கு விருப்பம் இருக்கோ விருப்பம் இல்லையோ, நமக்கு கேள்விகள் எழாது உள்ளுக்குள்ளார, இது ஏன் நடந்தது, நாடகத்துல அவ்வளோ நமக்கு நம்பிக்கை இருக்கும், நல்லது தான் இருக்கு. सार रूप में कहें तो तीनों बातों में निश्चय होगा। சார ரூபத்துல சொன்னா 3 விடயங்களிலும் நமக்கு நம்பிக்கை இருக்கும். स्वयं में निश्चय, ஆத்மால நம்பிக்கை, बाबा में निश्चय பாபாவில நம்பிக்கை, और ड्रामा में निश्चय। நாடகத்துல நம்பிக்கை. जो बाबा कहता है 3 बिंदी लगाओ, பாபா சொல்றது 3 புள்ளிகள் வைங்க. तो जितने मेरे पाप नष्ट होते जा रहे हैं, मैं इन तीनों ही बातों में पास हो जाऊंगी। எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளுடைய பாவங்கள் அழிஞ்சிட்டு வருதோ இந்த 3 விடயங்களிலும் நான் சித்தி அடைவேன். ओके, ஓம் சாந்தி சிஸ்டர், தேங்க்யூ. One more question, Didi. நான் தமிழ்ல சொல்றேன், நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. இப்போ மம்மா மம்மா ஆகிறதுக்கு 18 மாசம் ஆச்சுது. அப்ப மம்மா அந்த
அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கக்குள்ள மம்மாவை வந்து பாபா மம்மான்னு சொன்ன பிறகு யார்கிட்ட இருந்து அவங்களுக்கு வந்து அவங்கள அப்படி தண்டனைக்கு பிடிக்காத விதத்துல ஏதாவது நடந்துச்சுதா, அதை மம்மா இந்த மாதிரி நிவர்த்தி செய்தா, அதை இந்த மாதிரி அதை ஹேண்டில் பண்ணினாண்டா சொல்லுங்க. तो मम्मा तो 18 मास में ऐसे मम्मा बन गई। बहुत जल्दी से उनका परिवर्तन हो गया। ऐसे कोई थे वहां पर जो उनको ऐसे पसंद नहीं आया कि मम्मा इतनी जल्दी परिवर्तन हो गए उनमें? ऐसे कोई थे जिनको वो पसंद नहीं आया, तो फिर मम्मा ने उसको कैसे हैंडल किया? आपको क्या चिंता है किसी को पसंद आया या नहीं आया? आप इस बात में क्यों जा रहे हो? தீதி கேக்குறாங்க, நீங்க ஏன் இந்த விடயத்துல போறீங்க, யாருக்கு பிடிச்சதோ இல்லையோ அப்படின்றது. आपको पसंद आया या नहीं आया? அம்மா எப்படி அதை ஹேண்டில் பண்ணினாங்கன்னு கேட்குறேன். இல்ல அதுதான் நீங்க ஏன் அதுல ஃபர்ஸ்ட் போறீங்கன்னு கேக்குறாங்க. அந்த கேள்வியே கேக்குறீங்க அவங்க. इनको पूछो आपको पसंद आया या नहीं आया? உங்களுக்கு விருப்பமாக இருந்ததா மம்மா அப்படி மாற்றம் அடைந்தது? आपको पसंद आया तो फॉलो कर लो, உங்களுக்கு விருப்பமாக இருந்ததுன்னா நீங்க பின்பற்றிடுங்க. नहीं पसंद आया तो मौज करो. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னாலும் சந்தோஷமாக இருங்க. ऐसी बातों में, फालतू बातों में नहीं जाना है. இந்த மாதிரி விடயத்துல போக அவசியம் இல்லைன்னு சொல்றாங்க. ओके, बहुत अच्छा। चलो अब 2 मिनट बाबा की याद में बैठेंगे। अपने आप को बिंदी समझ के बैठें. யோகா செய்யலாம். உங்களை நீங்களே ஒரு புள்ளியாக அனுபவம் செஞ்சு உட்காருங்க. महसूस कीजिए அனுபவம் செய்யுங்க. मैं चैतन्य शक्ति आत्मा நான் உயிருள்ள ஆத்மா मस्तक के बीचों बीच विराजमान हूं. நெற்றியின் நடுவில் அமர்ந்திருக்கின்றேன். सर्वशक्तिवान बाबा के सामने हूं. சர்வசக்திவான் பாபாவின் முன்னிலையில் இருக்கின்றேன். बाबा की सर्व शक्तियां मुझ में आ रही हैं பாபாவுடைய அனைத்து சக்திகளும் எனக்குள் வருகிறது. और मैं आत्मा ये शक्तियां पूरे विश्व में फैला रही हूं. மற்றும் நான் ஆத்மா இந்த சக்திகளை முழு உலகத்திலும் பரப்புகின்றேன். मुझ आत्मा के चारों ओर நாலாபுறமும் शांति और पवित्रता का बहुत बड़ा औरा बना हुआ है. அமைதியும் தூய்மையும் ரொம்ப பெரிய ஓரா இருக்கு. मैं बाबा का आज्ञाकारी सच्चा बच्चा हूं. ஒளியின் வட்டம் இருக்கு. நான் பாபாவுடைய கீழ்ப்படிவான குழந்தை. समा जाएं बाबा की याद में, प्यार में. பாபாவுடைய நினைவிலும் அன்பிலும் அமிழ்ந்து விடுங்கள். ओम शांति. थैंक यू. शांति। दीदी बहुत बहुत धन्यवाद। सारे तमिल ग्रुप थैंक यू दीदी। ஓம்